கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. சந்தோஷமாக இருங்க, உற்சாகமாக இருங்க. ஆண்டவர் மகிமையான பெரிய காரியங்களை இன்னும் செய்வார். இதுவரைக்கும் செய்திருக்கிறார், இன்னும் செய்வார். அல்லேலூயா. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எப்படியாவது நம்முடைய கண்கள் காண ஒரு எழுப்புதல் வரணும்னு ஜெபம் பண்ணுங்க. நான் ஜெபிக்கும் போது என்ன தெரியுமா சொல்லி ஜெபிக்கிறேன்? ஆண்டவரே, நான் சாகிறதுக்கு முன்னாடி இந்தியாவில் ஒரு எழுப்புதலை பார்த்துட்டு தான் நான் சாகணும் அப்படி சொல்லி ஜெபிப்பேன். அல்லேலூயா. காசை பணமாங்க வாயை வலிக்க போது ஜெபம் பண்ண வேண்டி தானே. இந்த செய்தியை கேட்குற நீங்களும் ஆண்டவரே ஒரு எழுப்புதலை என் கண்ணு பார்க்கணும், பார்த்துட்டு தான் நான் சாகணும் அப்படி ஜெபம் பண்ணுங்க. எழுப்புதெல்லாம் என்ன? கூட்டமாக ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிற அதுதான் எழுப்புதல். பேதுரு பிரசங்கம் பண்ணி 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, அதுதான் எழுப்புதல். அல்லேலூயா. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவர் அறியணும், அதுதான் எழுப்புதல். ஆமென். அதனால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் அப்படிப்பட்ட எழுப்புதலை பார்க்கணுன்னு சொல்லி ஜெபிங்க. ஜெபிச்சா மட்டும் போதாது, எழுப்புதலில் உங்களுடைய பங்களிப்பை கொடுக்கணும். அல்லேலூயா. 5 அப்போ 2 மீன் கொடுத்த சிறு பையன் அவனுடைய பங்களிப்பில் ஒரு எழுப்புதலை கண்ணு பார்த்துச்சு. நான் கொடுத்த 5 அப்போ 2 மீன் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு போஷிக்கிறதுக்கு பயன்படுத்துறதுக்கு அவன் கண்ணு பார்த்துச்சு. அதாங்க அர்ப்பணிப்பு. இன்றைக்கு ஏன் எழுப்புதல் தெரியுமா? இப்படிப்பட்ட சிறுபையினை போன்று அர்ப்பணிக்கிறவர்கள் மிகவும் குறைவாக மாறிவிட்டார்கள். ஒருவேளை இயேசு கிறிஸ்து வனாந்திரத்தில் 5000 பேர்களை போஷித்த அந்த இடத்துல நீங்களும் நானும் இருந்திருந்தா, ஆண்டவருக்கு தேவை இருக்குது, ஒரு காணிக்கை கொடுக்கணும். அப்போ என்ன செய்வோம்? பைபிளை யோசிப்போம், பைபிள் ஞானத்தை யோசிப்போம். 10ல் 1 தானே ஏசப்பா கொடுக்கணும். அப்போ 5 அப்பம் தான் இருக்குது. 5 10 10 துண்டாக மாற்றின வேண்டியதான். ஒரு அப்பத்தை 2 2 பிச்சை 10 ஆயிடுச்சு. அப்போ 10ல் 1 கொடுக்கணும். அப்போ எத்தனை அப்பம் போகும்? 6 அப்பம் ஏசப்பாவுக்கு போகும். எப்படி எழுப்புதல் வரும்? ஏன்னா 2 மீனை தலை தனியாக வால் தனியாக அதை ஒரு மீன் 5 துண்டாக வெட்டுறது. ஒரு பெரிய மீன் 5 துண்டாக வெட்டுறாளுங்க. 2 மீனை 5 5 வெட்டினா 10 ஆச்சு. அப்போ 10ல் 1 தான் கொடுக்கணும். அந்த 1 எப்படி கொடுக்க தெரியுமா? மண்டையை கொடுப்பீங்க நீங்களும் நானும். என்னை கேட்டால் மண்டை கொடுத்தாலும் கூட மண்டை கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டிலனா மண்டை மட்டும்தான். இன்றைக்கி மீன் குழம்பு வைக்கிறோம்னா மண்டை மட்டும்தான் மீதி இருக்கும். மீதி எல்லாத்தையும் அரிச்சு சாப்பிட்ருவாங்க. அந்த மண்டையை அப்படியே உள்ள வாயில் போட்டு கடித்து தின்னா நல்லா இருக்கு பாருங்க. அது நம்ம மண்டையை கொடுத்தாலே ஒரு அற்புதம் எழுப்புதல் பார்த்துருக்கலாம். நம்ம வாழை தான் கொடுப்பாங்க. வாழை தான் ஒன்றும் பிரயோஜனம் அல்லது. இன்றைக்கி இருக்கிற எல்லோரும் குவாலிட்டி டைமை கொடுக்கணும். அல்லேலூயா. உயர்ந்த நேரத்தை கொடுக்கணும். ஆமென். காணிக்கை பிரதானமானதை கொடுக்கணும். அல்லேலூயா. அப்போ தாங்க எழுப்புதல் வரும். 5 அப்போ 2 மீனும் ஒரு சின்ன பையன் அவன் எப்படி ஆண்டோடைய அன்பினால் 3 நாளில் நிரப்பப்பட்டிருக்கான் பாருங்கள். வனாந்திரத்தில் 3 நாள் ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்டு உண்மையான ஒரு அந்த அன்பு ஆண்டு மேலே வந்துடுச்சு. இவர் ரட்சகர், இவர் ஜீவிக்கிறவர், இவர்காயின் வாழ்க்கையை கொடுக்கணும், ஜீவனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மனசில் உறுதி கொண்டிருக்கான். இன்றைக்கி சர்ச்சு பிரசங்கங்கிறது ஜனங்கள் ஒரு காதில் வாங்கி ஒரு காதில் விடுறோம். அவருடைய இருதயத்தை தொடரதில்லை, இருதயத்தை உடைக்கிறதில்லை, இருதயத்தில் அர்ப்பணிக்க வைக்கிறது இல்லை. அதனால தான் கமிட்மெண்ட் குறையாக இருக்குது. அல்லேலூயா. என்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நான் ஆண்டவருக்காக தருகிறேன். அந்த அர்ப்பணிப்பு தானையா ஆயிரங்கள் ஆண்டவர் சாப்பிட்டு திருப்தி அடைகிறார்கள். அன்பு கிறிஸ்துவ நண்பர்களே, இந்த எழுப்புதல் காலங்களில் எங்களுக்காக, எங்கள் ஊழியத்திற்காக ஜெபிங்கள். 1200 மிஸ்டரிகளுக்காக ஜெபிங்கள். மிஸ்டரி வீட்டில் இருக்கிற மிஸ்டரி பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். எங்களுடைய 1200 மிஸ்டரிகளில் படிக்கிற மிஸ்டரி பிள்ளைகள் படிப்புக்கு பணம் தேவை இருக்கிறது. நீங்கள் உங்கள் சார்பாக ஒரு மிஸ்டரி பிள்ளை கல்வி பணிக்காக மாதம் 1000 ரூபாய் அல்லது 2000 ரூபாய் நீங்கள் கொடுக்கலாம். இல்லையா? எவ்வளோ மிஸ்டரி பிள்ளைகள் இருக்காங்க. ஒரு 500 மிஸ்டரி பிள்ளைகள் இருக்கிறாங்க. கூடிக்கிட்டே இருக்குது, அந்த எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்குது. இன்னும் கிராமத்தில் சாரிபாத் மினிஸ்ட்ரி
அப்படின்னு சொல்லி விதவைகள் மத்தியில் ஊழியத்தை தொடங்க சொல்லியிருக்கிறார். அங்கங்கே கிராமங்களில் குடித்து நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. இளம் விதவைகளே அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அந்த விதவைகளை சரியானபடி நம்ம கவனிக்கலாட்டா அவங்க பிள்ளைகள் அவங்க சாப்பாட்டு எல்லாம் கஷ்டத்தில் பின்மாற்றமாய் குடிகாரர்களாக ட்ரக் அடிக்டாக மாறிடுவாங்க. ரவுடிகளை மாறுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அவர்களை நம்ம அன்பு செலுத்தணும். ஆண்டுடைய வார்த்தைகளை சொல்லி எழுப்புதலின் ஆயுதங்களை அவங்கள மாற்றணும். எலியா ஆண்டவரால் பயன்படுத்துவதற்கு காரணம் என்ன தெரியுமா? சாரிபாத்து விதவை. அங்கு தான் ஆண்டவர் அவனை போஷித்து சில நாட்கள் சில மாதங்கள் தங்க வைக்கிறார். அவன் மூலியமாக தான் கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்கிற ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது ஐயா. அல்லேலூயா. அந்த விதவையும் எழுப்புதலை தன்னுடைய பங்களிப்பை கொடுக்கிறார். அன்பு கிறிஸ்தவ நண்பர்களே, இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் 20,000 விதவைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கர்த்தருக்குள் நானும் என்னுடைய தலைவர்களை முடிவு செய்திருக்கிறோம். ஒரு விதவிக்கு ஒரு 1000 ரூபா கொடுக்குறவங்க ஒரு 20,000 பேர் எழுமணும். மிஸ்டரி குடும்பம் ஒரு குடும்பத்திற்கு ஒரு 5,000 ரூபா வைங்க. 5,000 ரூபா கொடுக்குற 1,500 பேர் கொடுக்குறவங்க எழுமணும். அல்லேலூயா. நாங்கள் ஜெபியுங்கள், செயல்படுங்கள் ஐயா. இது எல்லாம் நம் ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற அன்பினாலே அர்த்தமுள்ள கிறிஸ்மஸை கொண்டாடும்படி நம்முடைய பங்களிப்பை நாம் கொடுக்கும்போது, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தம்முடைய பங்களிப்பை கொடுக்கும்போது பெரிய ஒரு எழுப்புதலை நம்ம கண்கள் காணும் ஐயா. அல்லேலூயா. ஆண்டவர் இப்படிப்பட்ட பங்களிப்பை கொடுக்கும்போது உங்களையும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் கொடுக்கிற காணிக்கையின் மூலிமா உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். பாருங்கள், இது 2வது பிரிவாக புதிய தொடக்கம் என்ற செய்தியை உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசன தலைப்பை கொடுத்தார். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய தொடக்கம் உண்டுங்க. உங்கள் பிஸ்னஸில் ஒரு புதிய தொடக்கம், உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கம். குடும்ப வாழ்க்கையில் குழந்தை இல்லாமல் இருக்கீங்களா? இந்த செய்தியை கேட்டு இன்றைக்கி முடிவில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு புதிய தொடக்கத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரும்படி ஒரு குழந்தை பாக்கியத்தை தருவார். திருமண காரியத்தில் ஒரு அற்புதம் செய்து புதிய தொடக்கத்தை தருவார். ஊழிய பாதையில் ஒரு புதிய தொடக்கம். அல்லேலூயா. ஆண்டவர் கூட இருந்தாலே ஒவ்வொரு நாளும் புதிய அற்புதம் தாங்க, புதிய தொடக்கம் தாங்க. ஆமென். பாருங்கள், இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 21 அதிகாரத்திற்கு நான் தலைப்பே என் பைபிளில் எழுதி வச்சுருக்கிறேன். புதிய தொடக்கம். யாருக்கு? பேதுருவிற்கு. ஏன் இதற்கு புதிய தொடக்கம் என்று சொல்லுகிறேன்? ஏற்கனவே என் பின்னே வாருங்கள் உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன்னு சொல்லி ஒரு தொடக்கத்தை கொடுத்தார். அது ஒரு புதிய தொடக்கம்தான். அந்த தொடக்கத்தில் 3 வருஷம் ஆண்டவரோடு இருக்கிறான், அற்புதத்தை ருசி பார்க்குறான். இவனை கொண்டும் அற்புதம் நடக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறதுங்க, முழு கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன தெரியுமா? எனக்கு இயேசு என்ன அற்புதம் செய்தார் என்று சொல்லுது அறக்கிறிஸ்தவம். என்னை கொண்டு ஆண்டவர் என்ன அற்புதம் செய்வார் என்று சொல்லுகிறார்களா? அதுதான் முழு கிறிஸ்தவம். அல்லேலூயா. காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டியவர்கள் குழந்தை பாலுங்கிற குழந்தைகளாகவே இருக்கு. இன்றைக்கி ஏன் எழுப்புதல் இல்லை? தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும் சும்மா போவாங்க, அவங்க பாட்டு படிப்பாங்க, சும்மா ஜெபம் பண்ணுவாங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க, காணிக்கை கொடுத்துட்டு வீட்டு வந்து கறி மீன் முட்டையும் சாப்பிட்டு தூங்கிடுவாங்க. நல்லா ஞாபகம், ஒரு 3 வருஷம் இயேசுவை பின்பற்றி விட்டீர்களா? உங்களிடத்தில் ஒரு எதிர்பார்ப்பு வைப்பார். நீங்கள் உலகத்தை கலக்கிறவர்களாக மாற வேண்டும், நீங்கள் பிரசங்கிக்கிறவர்களாக மாற வேண்டும், நீங்கள் பிசாசும்படியுள்ளவர்களை விடுதலையாக்கிறவர்களாக மாற வேண்டும், வியாதிஸ்தர்கள் மேல் கைகளை வைத்தால் அவர்கள் சுகம் பெற்றுத்தருவர்களாக நீங்கள் மாற வேண்டும். இதுதான் ஆண்டவர் உங்கள் மீது வைத்திருக்கிற நோக்கம். 3 வருஷம் சொல்கிறேன். அவங்க அற்புத அடையாளத்தை இயேசு நாமத்தில் செய்வதற்கு 3 வருஷம் வரைக்கும் ஆகலை. சில மாதங்களிலே அவர் ஆண்டவர் ஊழியத்துக்கு அனுப்பிவிட்டார். நீங்கள் லூக்கா புஸ்தகத்தை பாருங்கள். ஒரு 10 அதிகாரம் முடித்த உடனே அவர் கூப்பிட்றாரு, எல்லோரும் இங்கே வாங்கப்பா, சீசர்கள் வாங்க, இனி நீ கற்றுக்கொண்டது போதும், நான் செஞ்ச அற்புதத்தெல்லாம் உங்கள் கண்ணார பார்த்தீங்களே, இதே போல் நீங்கள் போங்க, எதிரே இருக்க கிராமத்துக்கு போங்க, பிசாசு விரட்டுங்க, குஷ்டரோகிகளை சுகமாக்க, வியாதிஸ்தர்களை சுகமாக்க, பிரசங்கம் பண்ணுங்க, அனுப்பி வைக்கிறாருங்க. அன்பு கிறிஸ்துவ நண்பர்களை, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏற்கனவே ஒரு புதிய தொடக்கத்தை பேதுருவுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அவன் அதில் விழுந்து போயிட்டான், மறுதலிச்சிட்டான், பின்மாற்றக்காரன் ஆயிட்டான். ஆண்டவர் செஞ்ச அற்புதத்தை மறந்துட்டான், இவனை பயன்படுத்தினதை மறந்துட்டான். ஆமாட்டுக்கு மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்லி இவன் மட்டும் போனால் பரவாயில்ல, ஒரு கூட்டத்தை கூட்டுட்டு போயிட்டான். பின்மாற்றக்காரர்கள் எல்லா டீம்லேயும் இருப்பாங்க.
எங்கள் ஊழியத்தில் நான் பார்க்குறேன், நிறைய எல்லா சூழ்நிலையிலும் இந்த பின்மாற்றக்காரர்கள் வருவார்கள். எல்லாரும் டீம் சேர்ப்பான். அவங்கள எல்லோரும் அங்கு வாங்க, நான் மீன் பிடிக்க போகிறேன், நீ வர்றியான்னு 5 பேரை சேர்த்துட்டாங்க. எம்பிட்டு திறமை பாருங்க. பின்மாற்றத்தில் 5 பேரை வழி நடத்திடுவான். அவன் ஊழியத்தில் ஒரு 5 ஊழியக்காரர்களை உருவாக்கிடுவான்னா கிடையாது. சர்ச்சை விட்டு போகும்போது ஒரு 5 பேர் 10 பேர் ஈஸியாக கூட்டு போயிடுவான். அவன் 5 பேர் 10 பேர் சர்ச்சுக்கு புதுசாக கூட்டு வந்தானா அது கிடையாது. பூரா மண்டு கிறிஸ்தவர்கள் மக்கா இருப்பாங்க. சேர்க்கிறதில்ல. அனுதினமும் ரட்சிக்கப்பட்டவர்கள் திருச்சபையில் சேர்க்கப்பட்டார்கள். நான் அடிக்கடி சொல்கிறேன், மேய்ப்பர்கள் குட்டி போட முடியாது, ஆடுகள் தான் குட்டி போடணும். அல்லேலூயா. ஊழியங்கிறது எழுப்புதல் என்ன தெரியுமா? சபையில் இருக்கிற ஒவ்வொரு சீசர்களும் ஆண்டவருக்காக செயல்படுகிறவர்களாக, ஆண்டவருக்கென்று ஆத்துமாதாய்களாக மாற வேண்டும். எங்களுடைய ஊழியத்தினுடைய 3 தரிசனங்களில் ஒரு இலக்கு என்ன தெரியுமாங்க? ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் ஆத்துமாதாய்களாக மாற்றுவதே. இந்த செய்தியை கேட்கிற கிறிஸ்தவ நண்பர்களே, உங்களை ஆத்தும ஆதாயங்களை மாற்றுறது ஒரு பிரதான நோக்கம் ஐயா. அந்த விஎம்எம்முடைய ஊழியத்தில் ஒன்று, கிராமப்புறங்களில் சுவிசேஷம் அறிவிக்கணுங்கிற ஒரு இலக்கு. அங்கே இருக்கிற சிறுபிள்ளைகளை, வாலிபர்களை நாளைய தலைவர்களாக, நாளைய ஊழியக்காரர்கள் மாற்றணுங்கிற 2வது இலக்கு. பிரதான இலக்கு இதுதான். ஏன் இன்றைக்கு சிறுவர்களும் வாலிபர் மத்தியில் ஊழியத்தை செய்கிறோம் பாருங்கள். ஒரு கிராமத்தில் ஆரம்ப காலங்களில் சும்மா சுவிசேஷம் அறிவிப்பேன். தெருவில் போனால் பிசாசு ஓடுது, வியாதியசிகள் சுகமாகறாங்க. ஆனால் அற்புதத்தை பெற்றவர்களை மறுபடியும் நீங்கள் இயேசுவை நம்புங்க, சர்ச்சுக்கு போங்கன்னு சொன்னால் வரமாட்டாங்க. அவங்க ஜாதி பிரிவடின்பாங்க, படிப்பறிவு இல்லாத ஜனங்கள் பயப்படுவாங்க. அப்போ ஊழியம் செஞ்சு வேஸ்ட்டான்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. ஒரு கிராமத்தில் ஆட்டு குட்டி இருக்குதா, நீ ஆடுகளை முதல்ல பிடிக்க நினச்சேன்னா, ஆடை திருட நினச்சேன்னா, ஆடு முட்டும் முறைக்கும் தன்னுடைய எதிர்ப்புகளை காண்பிக்கும். ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு வா நீன்னு. அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியை தோளில் போட்டு வந்துட்டு ஆடு தன்னால் வரப்போகுது. இதுதான் ஐயா விஎம்எம்முடைய இன்னொரு பிரதான இலக்குகள் ஐயா. அல்லேலூயா. ஏன் இந்த சிறுவர் வாலிபர்கள் மத்தியில் ஊழியம்? இவர்கள் மத்தியில் ஊழியம் செய்தாதான் நாளை ஊழியக்காரர்கள் உருவாவார்கள். இன்னைக்கு பாருங்கள், ஊழியக்காரர்கள் வறட்சி. இயேசு கிறிஸ்துவை புலம்புகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. அன்பு சகோதரனே சௌரி, இதே நிலைமை தமிழ்நாட்டில் நீடிச்சிச்சுன்னா உங்களுக்கு ஊழியம் செய்கிற போதகர் ஒரிசாலேருந்து நார்த்துலேருந்து வரப்போகிறாங்க. இன்றைக்கி பார்க்குற எல்லா ஹோட்டல் வேலை, கடினமான வேலைகள் எல்லாம் வட மாநிலத்தில் இருக்கிறவங்க தான் இங்கே வந்து வேலை செய்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்காரங்கள் எல்லாம் வீட்டில் தங்கிட்டாங்க. அவங்களுக்கு கிடைக்கிற இலவசமாக நிறைய கிடைக்குது, சம்பளம் கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது. அவங்க வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு சும்மா தான் கிடக்குறாங்க. கொஞ்ச நாளில் யாரும் வேலை செய்கிறதுக்கு மனசு இல்லை, விவசாயம் செய்கிறதுக்கு மனசு இல்லை, நெட்டி வேர்வை கீழே சிந்துறதுக்கு மனசு இல்லை. ஊழியக்காரர்களும் அப்படி தான். ஊழியத்துக்கு வர்றது யாரும் இல்லைங்க. இன்றைக்கு இந்த செய்தி கேட்கிற கிறிஸ்தவ நண்பர்களே, உங்கள் பிள்ளைகளை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்க, முழுநேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்க. இங்கே நல்லா இருக்குது, ஆண்டவர் எங்களை பிளஸ் பண்ணுகிறார். எவ்வளோ சம்பளம் தருவீங்க? நான் சொல்கிறேன், ஊழியக்காரனுக்கு எவ்வளோ சம்பளம்னு இலக்கே கிடையாதுங்க, அளவே கிடையாதுங்க. நிறைய பேர் கிராமத்தில் சொல்லுவான், சம்பளம் அவருக்கு கொஞ்சம் தான், கிம்பளம் நிறைய வருதுன்மா. சம்பளத்தை விட 10 மடங்கு கிம்பளம் கிடைக்கும். நான் சொல்கிறேங்க, இன்றைக்கி இந்த செய்தியை கேட்கிற கிறிஸ்தவ நண்பர்களை ஊழியத்துக்கு வரவா வேண்டாமா, பின்மாற்ற பேதுருவை போல இருக்கிறீர்களா? உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வாங்கய்யா. ஆண்டவர் சம்பளத்தை விட கிம்பளம் அவர் தருவாருங்க. இங்கே வேலை ஒன்றும் கஷ்டம் கிடையாது. கடப்பாறை கம்பி எடுத்து குத்தணுமா, மண்வெட்டி எடுத்து வெட்டணும், சும்மா பேசிக்கிட்டே இருக்கணும், தெருவில் நின்று ஏசப்பா பற்றி பேசணும். அல்லேலூயா. வியாதிசர்கள் வந்திருக்காங்களா, ஏசப்பாட்ட பேசணும், ஜெபம் பண்ணி பேசணும். பிசாசு விரட்டும் போது என்னச்சுன்னு இயேசுவின் நாமத்தில் பிசாசிட்ட பேசணும். ஒரு வாலிபன் இருக்கானா, அந்த வாலிபன் மரித்த சடலத்தை பார்த்து பேசணும். லாசருவே வெளியே வா, வாலிபனை எழுந்துரு. சும்மா பேசுகிற வேலைங்க. அல்லேலூயா. 27 வருஷம் அந்த ஏசப்பா பேசுகிறாங்க. எனக்கு எதுவும் சம்பளம்னு எடுத்துக்கொள்றதில்ல. மாதம் எனக்கு ஒரு 20,000 ரூபா சம்பளம், 30,000 ரூபா சம்பளம் எடுத்துக்கொள்கிறதில்ல. ஆனால் எனக்கு ஆண்டவர் எல்லாவற்றிலும் என் தேவைகளை சந்திக்கிறார் ஐயா. என் ஊழியக்காரர்களுக்கு இதைத்தான் சொல்லிக் கொடுக்குறோம். நீ ஆண்டவருடைய ஊழியத்தை செய், வேலை செய், கூலியை தருவார். ஒரு புறஜாதி ஒரு முதலாளி 1ஆம் தேதி சம்பளம் தருவார்னா, இந்த வானத்திலும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள இந்த முதலாளி
அவருடைய வேலையை செய்யும் போது அவர் சம்பளம் கொடுக்க மாட்டாரா? பேதுருவை போன்று பின்மாற்றத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்கிற சகோதர சௌரியை, இன்றைக்கு ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். மறுபடியும் நீ ஒரு புதிய தொடக்கத்தை தொடங்கு. ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். இல்லைங்க, என்னால் முழு நேர ஊழியத்தினா வர முடியாது. சரி, பரவாயில்ல, பகுதி நேரமாக ஊழியம் செய்யுங்க. வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்குங்க ஊழியத்தில். அல்லேலூயா. நான் சொல்கிறேங்க, அறுவடை மிகுதி, வேலையாட்களை குறைவு. இதே நிலைமை நீடிச்சிச்சுன்னா நான் சொல்கிற தீர்க்க தரிசனத்தை குறித்து வச்சுக்கோங்க. நமக்கு உங்கள் சர்ச்சுக்கு பாஸ்டரு அங்கே வடமாநிலத்தில் இருக்கிற ஒருத்தர் தான் வருவார். இங்கே தமிழ்நாட்டில் யாரும் ஊழியத்துக்கு வரலாம், அதான் நடக்கும். அப்படி வந்தாலும் பிராடுகள் தான் ஊழியத்துக்கு வரும். சும்மா காட்சிக்கு ஊழியம் செய்கிற, பார்வைக்கு ஊழியம் செய்கிறவங்க தான் வருவாங்க. இப்போயே பாருங்கள், பார்வைக்கு ஊழியம் செய்கிறவங்க உங்களை சுற்றி ரொம்ப இருக்காங்களா? உண்மையாகவே ஆண்டவரை அறியாத இடத்தில் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் நிறைய இருக்கான்னு சர்வே எடுத்து பாருங்கள். இப்போயே அப்படி தான் இருக்குதுங்க. நாங்கள் 25,000 கிராமங்களில் காஸ்பல் ஒர்க் பண்ணணும்னு போகிறோம். ஒரு போட்டி கிடையாதுங்க. நாங்கள் போகிற எங்களையே ஏன் போகிறீங்கன்னு கேட்குறவங்க தான் நிறைய இருக்காங்க. ஐயோ அடிப்பாங்களே, எதிர்ப்பு வருமே. 1000 கிராமத்தில் ஊழியம் செஞ்சால் ஒரு 20 கிராமத்தில் எதிர்ப்பு இருக்குங்க. 20 கிராமத்தில் எதிர்ப்பு இருக்குங்கிறதுக்காக 980 கிராமங்களை நீங்கள் மறுதளிக்க முடியுமா? அனாதையாக்கி விட முடியுமா? எத்தனை வேதனை ஐயா! இன்றைக்கு நாம் பரவலாக தமிழ்நாட்டில் பார்க்குற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஜெபக்கூட்டங்கள் நிறைய நடக்குது. ஆன்லைன் ப்ரே நடத்துகிறாங்க, ஜெபக்கூட்டத்தை நடத்துகிறாங்க, ஊழியம் வரங்களை பெறுவது எப்படிங்கிற நடத்துகிறாங்க, உபவாச ஜெபம் நடத்துகிறாங்க. நான் சொல்கிறது அதுக்கெல்லாம் எதிரானவன் அல்ல. அந்த உபவாச கூட்டத்தில் இரவு ஜெபத்தில் பங்கு பெறுவர்கள் வாலிபர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? எனக்கு ஒரு சர்வே எடுத்து சொல்லுங்கங்க. பூரா வயதானவர்கள் தான் அந்த இரவு ஜெபத்தில் உபவாச ஜெபத்தில் காத்திருக்கிறார்கள். அவர்கள் ஜெபிக்கட்டும் போதும். நான் சொல்கிறேன், அவங்க ஜெபம் பண்ணி ஒரு பெரிய சின்ன ஒரு எழுப்புதல் தான் பார்க்க முடியும். யாருக்கு தரிசனம் வரணும், யார் ஜெபிக்கணும், யார் உபவாசிக்கணும், யார் தரப்பில் நிற்கணும், யார் ராமழுது ஜெபிக்கணும்? வாலிபர்கள். நெகேமியா மனதில் ஒரு பாரம், இந்த ஐயோ எருசலேம் அலங்கம் இடிக்கப்பட்டு என்ற பாரத்தோடு நெகேமியா என்கிற வாலிபன் உபவாசித்து ஜெபித்தால்தான் இடிக்கப்பட்ட அலங்கம் திரும்ப கட்டப்படும். அவங்க ஜெபிச்சுட்டே இருக்கிறாங்க. ஜெபத்தை பதையை யாரை கொண்டு செய்ய முடியும்? வாலிபர்களை கொண்டு தான் செய்ய முடியும். அல்லேலூயா. மோசஸ் கைகளை உயர்த்தி ஜெபிக்கும்போது அங்கே யோசுவா யுத்த வீரர்களை கொண்டு மேற்கொள்ளுகிறார், சத்துருக்களை மேற்கொள்ள பயன்படுத்துகிறார். அவன் கை தாழ விழும்போது தோற்கடிக்கப்படுகிறார்கள். அன்பு சகோதர சோலை, இன்றைக்கு ஜெபிக்கிற மோசஸ்கள் இருக்கிறார்கள், ஆனால் யுத்தம் பண்ணுவதற்கு யோசுவாக்கள் இல்லையே. என் ஊழியத்தில் ஒரு தலைவனாக எனக்கு ஒரு சில பாரங்கள் உண்டு. சில ஸ்பான்சர்கள் காணிக்க கொடுக்கறத நிறுத்திடுறாங்க. காரணம் என்ன? சரியான ரெசிப்ட் போல, சரியான பதில் வரல, ஊழியத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லலை, எனக்கு தெரிய மாட்டேது அப்படி சொல்கிறாங்க. உண்மைதான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான். நாங்கள் தோல்வி அடைகிறோம், அட்மினிஸ்ட்ரேஷனில் வீக்காக இருக்கிறோம். காரணம் என்ன? நான் விருதுநகருக்கு அருகாமையில் 5 கிலோமீட்டர் தொலைவில் சின்ன கிராமத்தில் இருக்கிறேன். விருதுநகரில் கிறிஸ்தவனுடைய எண்ணிக்கை குறைவு தான். இப்போ என்னுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் நீங்கள் சொல்கிற எதிர்பார்க்கிற ரெசிப்ட் வர்றதா இருக்கலாம், ஒரு ரிப்போர்ட் அனுப்புகிறதா இருக்கலாம். எனக்கு யார் வேணும்? ஆள் வேணும். அந்த ஆட்களுக்கு கொடுக்குறதுக்கு சம்பளம் வேணும். நீங்கள் 5,000 ரூபா கொடுக்குறவங்க, மிஸ்டரிகளை தாங்குறவங்க எழுமணும்னு சொல்லி 1200 மிஸ்டரிக்குன்னா 5,000 ரூபா கொடுக்குற 1200 பேர் எழுமணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. இல்லைங்க, மிஸ்டரி ஊழியத்தை தாங்குறவங்க இல்லை. அப்படி தர்றவங்களும் கொடுக்குறத நிறுத்திடுறான். ஏன்னா என்னால் அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியல, ரிப்போர்ட்ஸ் எழுத முடியல, அந்த ரிப்போர்ட்ஸ் கலெக்ட் பண்ண முடியல, சரியான நேரத்துக்கு ரெசிப்ட் அனுப்ப முடியல. நாங்கள் தோல்வி அடைகிறோம். காரணம் என்ன? அதை எழுதுவதற்கு அக்கௌண்ட்ஸ் போவதற்கு ஆட்கள் இல்லை. ஒருவேளை நான் உட்காரட்டுமாங்க, நான் ஆஃபீஸ்லேயே உட்கார்ந்தா எப்படிங்க இந்தியா முழுவதிலும் 7,000 மிஸ்டரிகளை எழுப்ப வேண்டும், 1,00,000 கிராமங்களை சந்திக்க வேண்டும் என்ற இலக்கு எப்பொழுதையா அடைய முடியும்? நிறைய குறைவு இருக்குது. ஆள் இல்லைங்க. இங்கே கிளர்க் வேலை பார்க்குறதுக்கு ஆள் இல்லை, அக்கௌண்ட்ஸ் பார்க்குறதுக்கு ஆள் இல்லை, சரியான ரிப்போர்ட்டுகளை அனுப்புவதற்கு ஆள் இல்லை. இதெல்லாம் ப்ராக்டிக்கல் டிஃபீட். அன்பு சகோதரனே சொல்கிறேன், நீங்கள் ஜெபிக்கணும்.
நீங்கள் ஜெபிக்கணும். வாலிபர்கள் மத்தியிலே பெரிய ஒரு எழுப்புதல் வந்தால் ஒழிய இந்தியாவில் எழுப்புதலை பார்க்கவே முடியாது ஐயா, பார்க்கவே முடியாது. வாலிபர்கள் எப்பொழுது எழும்புவார்கள்? அவர்கள் சிறு வயதிலிருந்து பயிற்றுவிக்கப்பட வேண்டும். ஒரு மிஸ்டரி ஸ்தாபகர் சொல்லுகிறார், உங்கள் பிள்ளைகளுக்கு வாரந்தோறும் 1 முறையோ 2 முறையோ கோதுமை ரொட்டி மாத்திரம் கொடுங்கள். ரொட்டி மாத்திரம் கொடுங்கள். ஏன் இந்த கோதுமை ரொட்டி? சொல்லிக் கொடுங்கள். நாம் தமிழ்நாட்டிலிருந்து வடமாநிலத்திற்கு புறப்பட்டு போகிற மிஸ்டரிகள் எல்லோருடைய பிரதான உதவே இந்த கோதுமை ரொட்டி தான் என்று சொல்லிக் கொடுத்து மிஸ்டரி பாரதி அவர்களுக்கு சிறுபிள்ளையிலேயே ஊற்றுங்கள் ஐயா. அப்பொழுதுதான் வடமாநிலத்தில் பெரிய ஒரு எழுப்புதல் வர முடியும் என்று சொல்லுகிறார். ஐயா, இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவமே நாம் எல்லாரும் மிஸ்டரி ஊழியத்துக்கு என் பிள்ளை போன்னு யாருங்க விரும்புகிறா? நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு காலகட்டத்தில் வடமாநிலத்திற்கு அநேக மிஸ்டரிகளை பெற்றோர்கள் அனுப்பினார்கள். ஒரு குடும்பத்திற்கு ஒரு மிஸ்டரியை அனுப்புங்கள் என்று அவங்க பாரப்பட்டு சவால் விடுகிற பிரசங்கியார்கள் இருந்தார்கள். எமில் ஜெபசிங், எத்தனை ஊழியக்காரர்கள், தியோடர் வில்லியம்ஸ், ஸ்டான்லி பிரின்ஸ், லைலோயா, சொல்லிக்கிட்டே போகலாங்க. இப்படி ஒரு பிரசங்கம் எங்கெங்க கேட்க முடிகிறது? கேட்கவே முடியவில்லையே. நான் இன்றைக்கு ஊழியம் செய்கிறேன் என்றால் பி சாமுவேல் என்கிற ஒரு பெத்தேல் பி சாமுவேல் என்று சொல்லுவோம். டேனிஸ்பேட்டை சேலத்துக்கு அருகாமையில் இந்த இடத்துல பெத்தேல் என்கிற அந்த இல்லத்தை உருவாக்கினவர்கள். ஒரு பெரிய ஒரு மெகா இடம். அல்லையா, ஒரு மனிதனுடைய ஜெபத்தினாலே, அர்ப்பணிப்பினாலே, மிஸ்டரி தாகத்தினாலே அநேக தாய் தகப்பனற்ற பிள்ளைகள், ஏழை மாணவர்களை, சிறைச்சாலையில் இருக்கிற அந்த கைதிகளுடைய பிள்ளைகளை எழுப்புதின் ஆயுதங்களாக உருவாக்க வேண்டும். சிறு பிள்ளைகளை தத்தெடுத்தார். அவளுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லிக் கொடுத்தார். சந்தியா சாமுவேல் என்று சொல்லுவோம். ஐயோ, இயேசுவின் கண்ணீரை துடைக்கும்படி யார் எனக்காக வருவார்கள் என்று கர்ச்சிக்கிற ஒரு சாமுவேல் ஐயா. அப்படிப்பட்ட பி சாமுவேல் போன்ற யாரும் பிரசங்கிக்கிறவர்கள் இல்லை. அன்பு சகோதரர்களே, ஐயோ, ஒரு பெரிய ஒரு பஞ்சம் வருகிறது ஐயா. பிரசங்க பஞ்சம், பிரசங்க பஞ்சம். என் ஆண்டவருக்காக மறிக்கவும் ஆயத்தமா என்று சவால் விடுகிற ஊழிய பிரசங்கியார்கள் பஞ்சம் ஐயா. ஐயோ, நான் கேட்கிற பிரசங்கங்கள் எல்லாம் ஆண்டவர் உனக்கு ஐஸ்வர்யத்தை தருவார், ஆசீர்வாதத்தை தருவார், கார் தருவார், பங்களா தருவார், வேலை கொடுப்பார், இப்படி மாத்திரமே பிரசங்கிக்கிற ஊழியர்கள் இருக்கிறார்களே. என் ஆண்டவருடைய சிலுவையை சுமக்க முடியும். வாலிபனே நீ வா, ஆண்டவர் உன்னை பயன்படுத்துவார். உன்னை கொண்டு அற்புத அடையாளங்கள் ஆண்டவரால் செய்ய முடியும். எலிசாவே நீ வா, எனக்கு இருக்கிற அதே வரங்கள் இரட்டிப்பா என் ஆண்டவரால் தர முடியும். யோசுவாவே நீ வா என்று அழைக்கிற ஊழியக்காரர்கள் தேவை. ஆண்டவர் உன்னை பயன்படுத்துவார், உன்னை போஷிப்பார், உன் தலையை உயர்த்துவார். யோசேப்பு உயர்த்தினது போல உன்னை உயர்த்துவார். என் ஆண்டவர் கென்று ஊழித்திருக்கிறவன் உன்னை கொண்டு குருடர்கள் பார்வையடைவார்கள், செய்விடவர்கள் கேட்பார்கள், மரித்தோர்கள் உயிரோடு கூட எழும்புவார்கள் என்று செய்தி கொடுக்கிற ஊழியக்காரர்களுடைய பஞ்சமையா, பஞ்சமையா. பாருங்கள், என்னை உருவாக்குவதற்கு, நான் ஊழியத்திற்கென்று அர்ப்பணிப்பதற்கு, ஒருவேளை இந்த ஊழியத்தில் நிலை நிற்பதற்கு எத்தனையோ ஊழியக்காரர்களை ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். அதில் பி சாமுவேல் என்கிற தகப்பன் என்று சொல்லுவேன். நாங்கள் ஒரு 45 கிராம ஊழியர்களாக ஊழியத்துக்கு போகிறதுக்கு பஸ்ஸுக்கு ரூபாயில் எல்லாம் கூடியிருக்கிறோம். ஊழியர்களாக சாப்பாட்டுக்கு வழி இல்லை, பைசா இல்லை, சும்மா உட்காந்துருக்கோம். ஒரு வீட்டில் கூடி ஜிபிச்சு கொண்டு இருக்கிறோம். பி சாமுவேல் எங்கள் வீட்டுக்கு வந்தார். ஒரு 1:30 மணிக்கு வந்திருப்பாருங்க. பிரசங்கிக்க ஆரம்பித்தார். எவ்வளோ நேரம் பேசினா தெரியுமா? இரவு 9 வரை பேசிக்கொண்டே இருந்தார். ஏன் இங்கே விருதுநகரை சுற்றி சுற்றி வருகிறீர்கள்? 45 பேர்கள். உலகம் பெரிது ராஜா, உலகம் பெருசு, நீ கிளம்புங்க, உலகம் ஃபுல்லாக புறப்பட்டு போங்க, மிஸ்டரிகளை புறப்பட்டு போங்க, ஆண்டவர் உங்களோடு இருப்பார் என்று பிரசங்கித்தார். அந்த பிரசங்கம் தான் ஐயா எங்களை அடுத்த மாவட்டங்களிலும் ஊழியம் செய்ய எங்களை தூண்டினதையா. ஐயோ, எங்களை உற்சாகப்படுத்துகிற தகப்பன்மார்கள் அப்படிப்பட்ட பி சாமுவேலை போன்றவர்கள் இல்லை ஐயா. திருப்பத்தூர் என்ற ஒரு இடத்திற்கு உபவாச ஜெபத்திற்கு நான் கடந்து சென்றேன். 3 நாட்கள் உபவாச ஜெபம். சகோதரர்,
என்னை உற்சாகப்படுத்துகிற என் தகப்பன், நாங்கள் அனாதையாக எங்கோ கிராமத்தில் கிடந்தோம். இல்லை, நீங்கள் வாருங்கள், நான் உங்களுக்கு தகப்பனாக இருக்கிறேன். தட்டி கொடுக்கிறவர், எங்கள் மீது அன்பு செலுத்துகிற மோகன் சிலாசஸ் அண்ணன் அவர்கள் ஒரு நாள் செய்தி கொடுத்தார்கள். அவர்கள் செய்தியிலே வட மாநிலங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது, உன் மூலியமாக அற்புதங்களை ஆண்டவர் செய்யும்படி அநேக குருடர்களாகவே இருக்கிறார்கள், முடவர்களாகவே இருக்கிறார்கள், அநேக சப்பானிகளாகவே இருக்கிறார்கள். வாலிபனே, நீ வா, உன்னை கொண்டுதான் அந்த அற்புதங்களை செய்து அவர்களை எழுப்ப போகிறார். குருடர்கள் கண்கள் பார்வையடைய வைக்க வேண்டுமானால் நீ அவருக்கு தேவை. சப்பானிகள் எழுந்து நடக்க முடியுமானால் நீ அவருக்கு தேவை. ஐயா, சவால் விட்டார்கள் ஐயா. அப்பொழுதும் இந்த ஊழியம் செய்யவா வேண்டாமா என்று சொல்லி பின்மாற்றத்தோடு இருந்த நான், அந்த வார்த்தைகளை ஊன்று கற்றினது ஐயா. ஐயோ, நீங்கள் ஜெபிக்க வேண்டிய இன்னொரு ஜெபக்குறிப்பு என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட நற்செய்தியாளர்கள் எழும்ப வேண்டும். இந்த செய்தியுடைய தலைப்பாக என்ன நீங்கள் வச்சுக்கோங்க, இன்றைக்கு மொர்தெகாய்கள் தேவை. 21வது நூற்றாண்டு மொர்தெகாய்கள் தேவை. மொர்தெகாய்கள் தேவை. மொர்தெகாய் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? ரெட்டுடுத்தி கிடக்கிறான், வஸ்திரத்தை கிழித்து கிடக்கிறான், தெருவில் இருக்கிறான், எஸ்தரை பார்த்து எச்சரிக்கை செய்கிறான். இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாக இருக்கும்படி ராஜமாண்மை கிடைத்திருக்கலாமே. இந்த காலத்தில் நீ மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு வேறொரு இடத்திலிருந்து வரும். எச்சரிக்கிற மொர்தெகாய்கள் தேவை ஐயா. அந்த மொர்தெகாய் அனாதையாயிருக்கிற எஸ்தரை தன் சொந்த பிள்ளையாக அவன் தத்தெடுத்து வளர்த்து நல்ல ஒரு தலைவியாக உருவாக்குறான். அன்பு சகோதரனே, சோரியை நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஜெபத்திலே ஒரு ஜெபக்குறிப்பு என்ன தெரியுமா? ஆண்டவரே, என் காலங்களிலே மொர்தெகாய்களை எழுப்பும், என்னை மொர்தெகாயாக மாற்றும் என்று நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும் ஐயா. ஆண்டவர் அப்படித்தான் விரும்புகிறார். யோவான் 21ஆம் அதிகாரத்தில் பேதுரு பின்மாற்றத்தோடு மீன்பிடிக்க போய்விட்டான். 27 வருடங்களாக என்னோடு கூட செய்த ஊழியத்தை தொடங்கினவர்கள் நம்ம சரியாக போஷிக்கப்படலேன்னு சொல்லி ஊழியத்தோட்டு போனது உண்மைதான் ஐயா, உண்மைதான். அல்லேலூயா. ஆனால் அப்படிப்பட்ட பின்மாற்ற பேதுருக்கள் எழும்பி கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் ஒரு சர்வே பார்த்தீங்கன்னா, ஊழியத்துக்கு வந்தவர்கள் புதிதாக வருகிறதை விட ஊழியத்தை விட்டு போகிறவர்கள் எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது. ஒரு ஊழிய தலைவனாக நான் சொல்லுகிறேன். அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன தெரியுமா? பின்மாற்றக்காரனாகிய பேதுருவை தேடி ஆண்டவர் வருகிறார். அவன் எந்த மீனிற்காக ராமுழுதும் பிரயாசப்பட்டானோ அதே மீனை ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து வச்சு திரளான மீன்களை பிடிக்க வைக்கிறார். வலை கழியத்தக்கதாக மீன்களை கொடுக்க வைக்கிறார். இதை செய்தி கேட்கிற அன்பு சகோதரனே, நீங்கள் ஆதி அன்பை இழந்த பேதுருவாக இருக்கிறீர்களா? மறந்த பேதுருவாக இருக்கிறீர்களா? மறுதலித்த பேதுருவாக இருக்கிறீர்களா? ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். நீ வா, மறுபடியும் உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். திரளான மீன்களை கொடுத்தது போல நீ உன் கண்கள் ஆச்சரியப்படும்படி அற்புதங்களை அதிசயங்களை என் ஆண்டவர் பேதுருவுக்கு செய்தது போல உனக்கும் என் ஆண்டவர் செய்ய முடியும். எந்த ஒரு மீனுக்காக பிரயாசப்பட்டு கிடைக்கலையோ அதே மீனை உனக்காக கரையிலே இயேசு கிறிஸ்து ஆயத்தத்தோடு வைத்திருக்கிற கறி மீன் நெருப்பு நல்ல டேஸ்ட் பண்ணி நீ சாப்பிடத்தக்கதாக எல்லாம் ஆயத்தமாக இருக்குது. அன்பு சகோதரனே, நீ ஊழியத்துக்கு வரவா வேண்டாமா என்று சொல்லி தத்தளிக்கிறாயா? ஊழியம் செய்யவா வேண்டாமா என்று சொல்லி குந்தி நடக்கிறாயா? உனக்காக உன்னை போஷிக்கும்படி எல்லாம் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். உன்னை போஷிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. நீங்கள் வந்தால் போதும். ஆண்டவரே, இதோ நான் இருக்கிறேன் என்று உங்களை ஒப்பு கொடுத்தால் போதும். அல்லேலூயா. ஆண்டவரே, ஐ லவ் யூ. ஆண்டவர் மீது உங்களுக்கு அன்பு இருந்தால் போதும். ஆண்டவர் பேதுருவை எடுத்து பயன்படுத்துகிறார். பின்மாற்ற பேதுருவை மறுபடியுமாக ஒரு தொடக்கம் செய்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசித்து பாருங்கள். புதிய தொடக்கம் செய்து 1ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியினால் நிரப்புகிறார், வாக்கு கொடுக்கிறார். 2வது அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால் நிரப்பப்படுகிறான். அவன் எழும்பி பிரசங்கிக்கும் போது ஏறக்குறைய 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். மரித்த ஒரு சிறிய உயிரோடு கூட எழுப்புகிற பேதுருவாக, தலையே போனாலும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டும் போது கூட
அவனுக்காக சிறைச்சாலை அசைத்து கதவுகளை திறக்கிற அப்படிப்பட்ட அற்புதம் சொல்லிக்கொண்டே போகலாம் ஐயா. அன்பு சகோதரனை, பேதுருவே பின்மாற்றத்தோடு இருந்தது போல் நீ சிறிய தொடக்கத்தை தொடங்கு. இன்றைக்கு அநேக அற்புதங்களை உன்னை கொண்டு செய்யும்படி ஆண்டவர் ஆயத்தத்தோடு ஆண்டவர் உனக்கு காத்திருக்கிறார் ஐயா. இந்த ஆண்டவர் கைகளை ஒப்பு கொடுப்பீர்களா? இந்த கணேசனை பயன்படுத்துகிற ஆண்டவர் உங்களை ஏன் பயன்படுத்த மாட்டார்? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, ஆண்டவரே, பேதுருவை போல பின்மாற்றக்காரர்களாக எல்லாவற்றையும் மறந்தவர்களாக நாங்கள் இருந்தது போதும். ஒரு புதிய தொடக்கத்தை பேதுரு கொடுத்தது போல இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரும் புதிய தொடக்கத்தை தொடங்கட்டும். என் ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்று வாலிபர்கள் எழும்பும்படி அவர்கள் ஜெபிக்கட்டும். எத்தனையோ வாலிபர்கள் இந்த இயேசுடைய அன்பை சுமக்கத்தக்கதாக ஊழியக்காரனாக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி எழும்புகிறவர்களை நீர் எழுப்புவீரான்னு சொல்லி ஜெபிக்கிறேனப்பா. ஆண்டவரே, ஊழியக்காரர்கள் வறட்சியாக இருக்கிறதே, புதிதாக எந்த ஊழியக்காரர்களும் வரவும் இல்லை. ஏற்கனவே இருக்கிற ஊழியக்காரர்களுக்காக ஜெபித்து அவளை போஷிக்கிற ஸ்பான்சர்களும் இல்லை. ஒரு அற்புதம் செய்வீராக. எங்கள் ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொரு மிஷனரிகளுக்கும் மிஷனரி ஊழியத்தை தாங்குகிற ஸ்பான்சர்களை எழுப்புவீராக. ஜெபிக்கிற பங்காளர்களை எழுப்புவீராக. மாதந்தோறும் மிஷனரி ஊழியத்திற்கென்று கொடுக்கிற பங்காளர்களை எழுப்புவீராக. ஒரு எழுப்புதலை தருவீராக. இன்னும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் மறுபடியுமாக தொடங்கட்டும் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தியின் மூலம் தேவன் உங்களோடு இடைப்பட்டிருப்பார் என்று விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுடைய பணியில் தோள் கொடுக்க விரும்புகிறீர்களா? கீழ்க்கண்ட எங்கள் ஊழிய திட்டங்களுக்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாயுள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியையோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவிற்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து ஒரு வேதாகமமோ அல்லது அதற்கு மேற்பட்ட வேதாகமங்களையோ வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள முழுநேர மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். வருகிற கிறிஸ்துமஸ் தினத்திற்கு முன்பதாக தமிழ்நாடு முழுவதிலும் 25,000 கிராமங்களில் சுவிசேஷம் அறிவிக்க திட்டமிட்டு தீவிரமாக ஊழியம் செய்து வருகிறோம். ஒரு கிராமத்திற்கு சுவிசேஷம் அறிவிக்க ஆகும் ரூபாய் 1000 தங்கள் குடும்பத்திலுள்ள ஒவ்வொருவரின் சார்பாகவோ அல்லது குடும்பத்தின் சார்பாகவோ கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எமது முகவரியை குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் கீழ்காணும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். 7378000444 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.